ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் டீசர் நேற்று தான் பார்த்தேன். அதை நம்ம டக்குன்னு ரிவ்யூ பண்ண முடியலை. இன்றைக்கி அதை பற்றி ஒரு பிரேக் டவுன் பண்ணிடுவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டீசரில் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி பக்கம் தான் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்குது டீசரு. அந்த திருவள்ளுவர் சிலை இதெல்லாம் காட்டுறாங்க. இங்கேருந்து தான் அந்த டீசர் பார்க்கும்போது ஆரம்பிக்குது. டீசர் பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. நான் நினச்சதை விட நல்லா இருந்துச்சு. உங்களுக்கே தெரியும், இதில் ஃபஸ்ட்டு வந்து சூர்யாவை தான் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் சூர்யா விலகிட்டார். அருண் விஜய் தான் அந்த ரோல் பண்ணியிருக்கிறாரு. ரொம்பவே நல்லா பண்ணியிருக்கிறாரு. வேறு லெவலுக்கு பண்ணியிருக்கிறாரு. அருண் விஜயோட அந்த லுக்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே செட் ஆகுது. அது சூர்யா பார்க்குற மாதிரியே இருந்துச்சு ஒரு கட்டத்தில். அந்தளவுக்கு அருண் விஜய் நல்லா இறங்கி பண்ணியிருக்கிறாரு. சூர்யாவோட பயங்கரமாக தான் நடிச்சிருக்கிறாரு. பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அவரோட ஆக்டிங்லாம். இதில் மிஸ்கின் தான் நெகட்டிவ் ரோல் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். அவர் ஒரு பக்கம் ஏதோ வக்கீல் மாதிரி காட்டுறாங்க, அப்புறம் இன்னொரு பக்கம் பாரில் வச்சு அடிக்கிற மாதிரியும் காட்டுறாங்க. பயங்கரமான ஒரு வில்லனிசம் அந்த மாதிரி மிஸ்கின் இறக்கியிருக்காங்க. இதில் பார்ப்போம், படம் வரும்போது தான் தெரியும் எந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்கன்னு. பாலா படம்னாவே அது வேறு லெவலுக்கு தான் இருக்கும். சம்பவம் தான் இறங்கி செஞ்சுருப்பார். இதில் என்ன மாதிரி சொல்ல வர்றாருன்னு படம் பார்க்கும்போது தான் தெரியும். இந்த டீசரில் அருண் விஜயோட லுக்கை பார்க்கும்போது பிதாமகன் படத்தில் விக்ரம் ஒரு லுக்கில் இருப்பார். அந்த லுக் லைட்டாக எனக்கு ஞாபகம் வந்துட்டு போகுது. உங்களுக்கு அந்த மாதிரி யாருக்காவது தோணி இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஃபைட் சீன்லாம் பார்க்கும்போதும் கிட்டத்தட்ட அந்த பிதாமகன் விக்ரம் பண்ணுற ஃபைட் சீன் மாதிரி தாங்க இருக்குது. லைட்டாக அந்த சிமிலாரிட்டி தெரியுது. ஏன்னா ஒருத்தர் மேலே ஓடி குதித்து அடிக்கிற அது அந்த பிதாமகன் படத்தில் விக்ரம் தான் அந்த மாதிரி பண்ணுவார். அதே மாதிரி கேரக்டர் மாதிரி தான் கொண்டு வர்றாங்க. என்ன அதில் அவர் கொஞ்சம் மெண்டல் மாதிரி காட்டியிருப்பாங்க, இதில் கொஞ்சம் தெளிவான ஒரு மாதிரி காட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு பாலா படங்கள் எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப பயங்கரமாக தான் இருக்கும் சண்டை. ஒரு சீனில் பார்த்திங்கன்னா அருண் விஜய் கூர்க்கா மாதிரி அந்த மாதிரியும் காட்டுறாங்க. யூனிஃபார்மில் இல்லை, ஆனால் வாயில் ஒரு விசில் மாதிரி ஒன்று வச்சுட்டு லத்தி ஒன்று வச்சுட்டு தெரிகிறாரு. ஒருவேளை ஒரு கூர்க்காவாக இருப்பாரா அப்படிங்கிற மாதிரியும் டவுட் வருது. என்னென்னு அந்த படம் பொறுத்திருந்து பார்த்தா தாங்க தெரியும் எப்படி இருக்குன்னு. அப்புறம் அந்த படத்தில் பார்த்திங்கன்னா ரோஷினி பிரகாஷ், மமிதா பச்சு, கீர்த்தி செட்டி அந்த மாதிரி எல்லாருமே நடிச்சிருக்காங்க. ஆனால் கீர்த்தி செட்டி போர்ஷன் காட்டில் அந்த டீசரில் மேபி அது படத்தில் ஏதாவது சஸ்பென்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னு. ஸ்க்ரீன் ப்ளேயை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்போவுமே பார்க்குற பாலா படங்கள் மாதிரி தாங்க. பெருசாக ஒன்றும் வித்தியாசம்லாம் இல்லை. அவர் படங்களில் எவ்வளோ ராவாக இருக்கும்னு நமக்கு தெரியும் ஸ்க்ரீன் ப்ளேயை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி தான் இந்த படமும் இருக்குது. அது அவரோட சிக்னேச்சர், அது நம்ம மாற்ற முடியாது. அதே லெவலுக்கு இந்த படம் நிறைய அவார்டும் வாங்கும்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு தான் இருக்குது டீசரை பார்க்கும்போது. அருண் விஜய்க்கு இந்த படம் ஒரு பெரிய கம்பேக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் அருண் விஜயை பார்க்காத ஒரு லுக்லேயும் இருக்கிறாரு. இறங்கி நல்லா அருண் விஜய் சும்மா நல்லாவே நடிப்பார், அவர் நம்ம சும்மா சொல்லக்கூடாது. ஆனால் இந்த படத்தில் இன்னும் வேறு லெவலுக்கு எடுத்துக்கு போயிருப்பார் பாலா. பார்ப்போம் என்ன பண்ணியிருக்கிறான்னு. எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் அருண் விஜய் ஒரு பெரிய கம்பேக் கொடுத்துட்டு வந்தாங்கன்னு நினைக்கிறேன். இந்த டீசரை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இது மாதிரி வீடியோ வேணும்னா நம்ம ஸ்கிரிப்டில் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னொரு வீடியோவில் வந்து நான் உங்களை பார்க்குறேன். பாய் பாய்.